ஒருவேளை ஆதிராஜ சத்தியா இருக்குமா? ஆதிராஜ சத்தினா கையில தூள் இருக்கணும். இந்த பிளேட்ல ஓடாயிட்டீங்கன்னா ஆயுதக்கணக்கே உள்ளதான் கிடக்கும். நேரத்துல 2 சேத்திக்கு உள்ள கூட இன்னும் ரெடியா வரல. ஒருவேளை சினிமா நடிகை ரம்பாவா இருக்குமோ? ரம்பானா புக்கா கிருஷ்ணன். இந்த பிள்ளைக்கு புக்கர் குண்டி டைட்டில் இருக்கு. ஒருவேளை புளிப்பா இருக்குமோ? புளிப்புனா முன்னாடி டூப்லைட் பெருசா இருக்கும். இந்த மாப்பு இருக்கு ஆனா இல்ல வரும். செய்யாமல் சேர்ந்த கேயா ராமதாஸ் அவர்கள் தினம் செல்வாங்க பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். நீங்க சேர்ந்த PM சிங்கத்திரை அவர்களுக்கு முன்னாடி வந்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே ஆர்வத்துக்கு பாத்துமா எனதை சேர்ந்த MK சத்தியமூர்த்தி அவர்கள் பொன்னாடை போதாடுகிறார்கள். இன்னைக்கு நேரம் சின்ன கட்டுப்படி ரொம்ப முண்டமா இங்கே தாராளத்து கொண்டோம் எனதை சேர்ந்த ஐயனார் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. எனக்கு சொல்லுவாங்க தமிழை வைத்தாங்க. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ராமபுரம் சார்பாக கொண்டாடி அணிவிக்கிறது. ஒளிமொழி எனக்கு வருகின்ற அந்த சார்ந்த ஸ்ரீ அழகர் ஒளிமொழி உரிமையாளர் எங்கிருந்தாலும் மேடை கருமொழி விழாக்கம் அழைக்கிறார்கள். EP வைரமன் மதிப்புக்குரிய EP வைரமன் எங்கிருந்தாலும் மேடை கருமொழி விழாக்கம் அழைக்கிறார்கள். செய்த உள்ளத்துக்கு மேடைக்கு ஒரு மணிக்காக மேடைக்கு ஒரு மணி விளையாட்டு அழைக்கிறார்கள். மதிப்பு மறையக்கூடிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அதிகாரியா எங்கிருந்தாலும் மேடைக்கு ஒருபடி விழாக்கம்பெனி சார்பாக அழைக்கிறார்கள். காவல்துறை அதிகாரியா எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு ஒருபடி விழாக்கம்பெனி அழைக்கிறார்கள். மேடைக்கு ஒருபடி விழாக்கம்பெனி அழைக்கிறார்கள். எந்த கலைஞனும் இவனை சிறையெடுப்பான், எந்த புலவனும் இவனை பாட்டியெடுப்பான். எந்த கலைஞனும் அதிலே சிலை வளர்ப்பான். உன் பேர் என்னம்மா? என் பேரு பாவாடை. உங்க அப்பா பேர் தவுசரா? சட்டி. தாத்தா பேரு பாடி. அப்படியே முட்டி வை. சாப்பிட்டீங்களா? நானே வண்டியில தான் வந்தேன். அப்ப நாங்க முட்டில வந்தோம். நாங்க முட்டில மோசம். உன் பேர் என்ன? சாப்பிட்டேன். நாங்க பேசுறத வந்தோம். அண்ணன் கேக்குற உன் பேர் என்னம்மா? சாப்பிட்டேன். இட்லி. அதே 5 இட்லி சாப்பிட்டு 3 இட்லி ஜெமிச்சு 2 இட்லி வந்து செஞ்சு அடிக்கிறாங்க. நல்ல சட்னி விட்டு பிணைஞ்சு விட்டு சாப்பிடுறேன். நான் சொன்னா பிணைஞ்சு விட்டுருக்கல. டான்ஸ் போடுறதுல சுத்த கிளிப்பு முட்டையை போட்டுருக்கீங்க. நான் ஒன்று பேசுனா அது ஒன்று பேசு. வாங்க சார். முன்னாடி ஊற்றி வரப்பட்டாங்க. கைது எல்லாரும் நான் தரேன். மாரியா பாக்குறீங்க அவர் நீ எப்படியே நிறைய உள்ளதெல்லாம் முடிக்க வந்திருக்காரு. குருவா இருக்க அவர் முடிக்க விடுவாரு. ஏமா என்ன பண்றீங்க நீங்க? நானு கட்டில் மேல படுத்துக்கிறேன், எங்க அம்மா கட்டில் கீழே படுத்துக்கும். நீ 2 பேரும் கூட
என்ன பொம்பளையில அப்படி சோத்த திங்க சோத்த கத்தி திங்கிறியா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆச்சு. நான் வயசுக்கு வந்துட்டியா ஆச்சு. என்ன ஆச்சு போச்சு போமா சோத்த திங்க சோத்த பேசுமா என்ன வயசுல பேசுமா செய்யா போனா போத ஆம்பளையா சரி எவ்வளவு தூரம் நம்ம என்ன மரியாதை எல்லாம் ஒரு ஆம்பளையா ஆம்பளையா மீச இருக்கணும் அந்த மாதிரி மூக்கு கீழே சளி போடுதா ஏன்னா நீ மாட்டு மூத்திரத்தை குடிச்ச உடனே வாய் வச்சு ஆம்பளைக்கு மலைய விட்டு பேசுங்க நீ பொம்பளை கலையை கொடுத்து பேசு என்ன அரட்டி பாக்குறியா நீ என்ன மிரட்டி பாக்குறியா அரட்டி விட்டு அடிச்சுடுவேன் நான் ஏறி உட்காந்துருவேன் மல்லாக்க போட்டு போய் நீ விட்டு உள்ள சண்டி வர விட நீ சண்டி வேலை அத்து விட்டாலும் நான் கேபிள் கிடைச்சது சண்டாலைக்கு வாங்கி மாத்தி பாத்துக்குவேன் ஓட ஓட்ட குடும்ப குள்ள குடி போய்தா ஓய்தானே குடுக்குற உன் குடும்பமே கலையறதுக்கு மேலே எங்க அக்கா வீட்டு கோபுரத்தை பிடிச்சிட்டு கோயிண்டா கோயிண்டா கோயிண்டான்னு தொங்க விட்டு உன்னை அப்படியே பிடிச்சிருவேன் பாத்துக்க உன்னை பாத்துக்க அப்புறம் கூட்டிட்டு போய் பின்னாடி உன்னை உட்கார வச்சு நீங்க ஒரு வீரமான பெண்ணு தானே நான் என்ன பேசுறேன்னு அதை நீங்க பேசுவீங்களா பேசி நான் என்ன ஆக்சன் பண்ணி பேசுறேன்னு அதை பேச முடியுமா அப்படி வேண்டாம் பூதி மத்தி கிடையாது ஏன் நான் சொல்ல மாதிரி பேசி பாரு ஏய் என்னம்மா பொம்பளை பெரிய எதா பேசுற பொம்பளை உண்மையா நாகரிகமா இருக்கீங்களா என்ன நாகரிகமா அந்த காலத்துல என்ன பார்த்தா ஆத்தமா தான் இருந்தாங்க அப்படி கண்டாயத்துல கட்டி ரோட் நடந்தாங்கன்னா அப்படி பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் இந்த காலத்துல உங்க நாகரிகத்தை பொட்டனா எனக்கு கொலை போட என்ன நாகரிகமா இருக்கீங்க சுடிதாரன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க மாட்டாடி பெட்டக்ஸ் ஒட்டு தண்ணி ஆத்திரவது ஒட்டு கொலை செருப்புல ஐக்கிய செருப்பான் இவ போற செருப்பு 5 அடி போட்டோடே டிக்கி மேலே அவ நடக்க நடை செல்போன் கண்டுபிடிச்சாங்க உள்ள கை அளவுக்கு செல்போனு சில பிள்ளைய சிலாப்பணம் வச்சு கடை அந்த செல்போன்ல காசே இருக்காது பார்த்தா அந்த 4 பையன் அந்த பிள்ளைய பார்த்தா போதும் இந்த பிள்ளை எப்படி பேச முடியாது ஹலோ சொல்லுங்க டாடி உள்ள சொல்லுங்க பொம்பளை எவ்வளவு தூரம் சொல்றீல ஆம்பளை பத்தி ஒன்னாவது சொல்லணும்னா நம்ம அந்த ஆம்பளை எப்படி அங்க பாரு முன்னாடி எப்படி வேட்டி சட்டையை கட்டிட்டு மீசை எப்படி வச்சுக்கிட்டு இருக்கு இப்ப எந்த ஆம்பளையாவது ஒழுங்கா மீசை வைக்கிறீங்களா நீ ஆம்பளை தானே ஆம்பளை பாரு மீசை வச்சிருக்கீங்க அது சிங்கம் உனக்கு எப்படி நாகரிகம் ஆகுது அதே மாதிரிதான் பொம்பளை பிள்ளைகளுக்கு நாகரிகம் இப்ப எங்களுக்கு நாங்களே பாதுகாப்பு ஜீன்ஸ் பேண்ட் எதுக்கு போடுறோம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நாட்டுல பாலியல் பலாத்காரம் அதிகமாயிருச்சு சின்ன வயசு குழந்தைய கூட கற்பழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு நாங்க கண்டுபிடிச்ச ஒரு வழி ஜீன்ஸ் பேண்ட் அதை போட்டு நீ எங்க வேணாலும் போ அவன் கலட்டவே 1/2 மணி நேரம் ஆகும் அதுலயே அவன் வெக்ஸ் ஆகி அவன் நீ எச்சு இதுக்கு பேசாம நம்ம வேற வேலையை பார்த்துட்டு போயிடலாம் நானா போயிட்டேன் அது பரவாயில்ல சேலை நாங்க ஏன் கட்டுறதில்ல நீ கல்யாணம் பண்றப்ப ஒரு சேலை வாங்கி கொடுப்ப 5000 ரூபாய்க்கு ஒரு பிள்ளைய பார்த்துட்டோம்னா சாக்கெட் பிட்டு கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற சோப்பு டப்பி உன் முகர கட்டிக்கு சோப்பு டப்பி போடு போடு ஜாக்கெட் கேட்டோம்னா 1 மீட்டர் ஜாக்கெட் கட்டுறது இல்ல 1/4 மீட்டர் ஜாக்கெட் எடுத்துட்டு வந்து இங்கிட்ட 2 டப்பு இங்கிட்ட 2 டப்பு நடுவுல ஜன்னல் வாய்க்கா வரப்பு தைக்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருவேன் அதுவும் போச்சு பிள்ளை வயசுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்க எங்களை திரும்பி கூட பார்க்க